வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம கர்ணப்புறாவை மயிலெல்லாம் சேர்ந்து பற்றி விட்டுருச்சு மக்களே. ஸோ நம்ம புறா இன்றைக்கி மிஸ் ஆயிருந்தான் நினச்சேன். பட் நல்லபடியாக வந்து அடைஞ்சிட்டாங்க. பாருங்கள், நம்ம வீட்டை சுற்றி இன்றைக்கி மயில் ஒரே அலப்பறை தான். அதுவும் நம்ம புறா அடையிற டைமில் வந்து எல்லாத்தையும் களைச்சி விட்டு மக்களே. ஸோ நார்மலாக புறா பறக்குன்னு தான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் நோட் பண்ணேன் நம்ம கர்ணப்புறாவும் சேர்ந்து பறக்கும் மக்களே. ஸோ நம்ம கவனிக்காத டைமில் அவனே மேலே போயிட்டான் போல். ஸோ நல்லபடியாக இறங்கிட்டான். ஸோ வந்துடும் நினச்சேன். பட் அது கொஞ்ச நேரம் கூட நீடிக்கல மக்களே. ஏன்னா அடுத்தால் ஒரு மயில் வந்து அதை களைச்சி விட்டுருச்சு. பாருங்கள் நம்ம வீட்டை சுற்றி எத்தனை மயில் இருக்குதுன்னு. என்னாச்சுன்னு தெரில, இன்றைக்கி ஈவினிங் எல்லாம் மொத்தமாக வந்துருச்சு. ஸோ ரெண்டாவது வாட்டி களைச்சல இந்த புறா ஃபஸ்ட்டு வீட்டில் போய் இறங்கிட்டு மக்களே. ஸோ அந்த பார்டரை தாண்டிச்சுன்னா புறா நமக்கு இல்லைன்னு தான் நினச்சேன். பட் நல்ல வேலை களையலை. ஏன்னா நம்ம புறா ஒரு 4-5 புறா வெளியே பறந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதை பார்த்து அது பக்கத்துலேயே தான் இறங்கிட்டு இருந்துச்சு. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 3 மயில். ஸோ அப்படியே ரைட் சைடில் திரும்பினா அங்கே ஒரு 3 மயில். ஸோ அந்த க்ரீன் கலர் வீட்டு மேலே ஒன்று நினைக்கிட்டா. ஸோ அந்த சீட்டு மேலே ஒன்று, நம்ம சீட்டு மேலே ஒரு மெயில். ஸோ மற்ற எல்லாமே ஃபீமேல் தான். 8 ஃபீமேல், ஒரே ஒரு மெயிலு. ஸோ இவ்வளோ மயில் வந்திருக்கு மக்களே. வந்துட்டு ஒழுங்காக சாப்பிட்டு போனோமா இல்லாமல் நம்ம புறாவை இன்றைக்கி ரொம்பவே களைச்சிருச்சு. இப்போ பாருங்கள், ஒரு மயில் பறந்து வந்து சீட்டு மேலே உட்காரும் பாருங்கள். ஸோ புறா இருக்கிற இடமா பார்த்து எல்லாம் வந்து களைச்சி விடுது. என்ன ரீசனே தெரியல மக்களே. இல்லை சோகம் என்னென்னா, நம்ம கர்ணை வந்து ஒரு கலைஞ்சிட்டு பட் நல்லபடியாக இறங்கிட்டு நம்ம வீட்டில். பட் ஒரு ரோமர் பட்டா மட்டும் மிஸ்ஸிங் மக்களே. அது அடையவே இல்லை லாஸ்ட் வரைக்கும். 7 மணி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம், அடையலை. ஸோ கதவை பூட்டிட்டு கிளம்பிட்டோம். கர்ணை ஒரு 6:45 போட்டு அடைஞ்சிட்டு மக்களே. இப்போ பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு வீட்லேயே திருப்பியும் போய் இறங்கிருச்சு. ஸோ அது நம்ம வீட்டுக்கு கரெக்டாக தெரியலை. ஸோ அதுக்காண்டி தான் சத்திரி வைக்கிறது. இந்த ரீசனுக்காக நம்ம வீட்டை வந்து பார்த்து வைக்கிறதுக்காண்டி தான் சத்திரி போட்டு பழக்குவாங்க. பட் நம்ம சத்திரி எதுவுமே வைக்கலை. ஸோ நம்ம புறாவெல்லாம் பார்த்து இறங்கிடும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி வந்துருச்சு மக்களே. நம்ம புறாவை பார்த்து அப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு பறந்து வந்துருச்சு. பட் ரெக்கை வந்து அதெல்லாம் ஃபுல்லாக பறக்க முடியல. ஒரு 2 ரெக்கை மட்டும் இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் திணறி தான் பறந்துட்டுருக்குறாங்க. ஸோ இப்போ எப்படி வந்து லேண்ட் ஆகும் பாருங்கள். ஸ்மூத் லேண்டிங்கே இல்லை. சும்மா டம்முன்னு வந்து விழுந்துச்சு நம்ம சீட்டு மேலே. இப்போ விழும் பாருங்கள். இப்படி தான் டம்முன்னு வந்து தான் 2 வாட்டியும் விழுந்துச்சு மக்களே. ஸோ அதுக்கு வந்து ரெக்கை இன்னும் ஃபுல்லாக வரலன்னு நினைக்கிறேன். ஸோ ரவுண்ட் நம்ம பற்றி ரிஸ்க் எடுக்க வேண்டாம், அதுவே பறந்துச்சுன்னா பறந்துடும் அப்படின்னு தான் விட்டு வச்சுருக்கோம் மக்களே. ஸோ ஹைட் இப்போதைக்கு ஏறலை. நம்ம ஈவினிங் போல் பறந்ததுனால ஓரளவுக்கு லைட்டான ஹைட்டு தான் போச்சு. ஸோ அப்படியே இறங்கிடுச்சு. ஓரளவு ஹைட் ஏறிச்சுன்னா கன்ஃபார்ம் இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்காது. அப்புறம் எல்லா புறாவும் போனோன்னா அந்த பட்டா புறாவை பார்த்து கூவிட்டு இருந்துச்சு மக்களே. ஸோ இப்போ மேலே ஒரு ரோமர் இருக்கும் பாருங்கள். ஸோ இதில் ஒரு ஒயிட் கலர் இருக்குது சாதா புறா. உங்கள் லெஃப்ட் சைடில் ஒரு டார்க் செக்கர் ரோமர் இருக்கும். ஸோ அவங்க மட்டும் தான் நம்ம கூட்டில் அடையலை. ஸோ அதுக்கு ரீசன் மயில் தான் மக்களே. அதை அடையிறதுக்குள்ளே வந்து ஒன்று ஒன்றா கிளச்சி விட்டாங்க. ஸோ அந்த ஒரு புறா மட்டும் இப்போ மிஸ் ஆகிருக்கு மக்களே. ஸோ அது வருதா இல்லையாங்கிறது நமக்கு மார்னிங் தான் தெரியும். ஸோ அந்த மேலே நிற்கலாம், அந்த டார்க் செக்கர் தான் மிஸ் ஆகிருக்கு. ஸோ கர்ணை நல்லபடியாக நம்ம கூட்டுக்குள்ளே வந்து அடைஞ்சிருச்சு மக்களே. அதே மாதிரி அதோட பேர் வந்து இன்றைக்கி 2வது முட்டை வச்சுட்டாங்க மக்களே. பட் நம்ம கூட்டை எட்டி பார்த்தாலே 2 பேரும் ஓடிடுறாங்க. ஓகே மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.